ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கூடுவாஞ்சேரி காயிரம்பேட்டில் 3 BHK இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். லேண்டு 1110 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டப் ஏரியா 1600 ஸ்கொயர் ஃபீட்டு. பயோசெப்டி டேங்க் இருக்குது. இண்டிவிஜுவல் போர்வெல், இந்த வீட்டுக்கு தனியாக ஒரு இண்டிவிஜுவல் போர்வெல் இருக்குது. அதுக்கான சம்புமே இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அட்வான்டேஜ், நமக்கு 2 கார் பார்க்கிங். இது வந்து 30 அடி ரோடுன்றனால நம்ம 2 கார் பார்க்கிங் இதில் பார்க் பண்ணிக்கலாம். வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இருக்க 2 ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னா கிரைனைட்டில் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. ஹாலில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 வென்டிலேஷனுக்கு 2 விண்டோஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட் வந்து நார்மலாக வந்து மைக்காவில் தான் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஷீட், இன்னும் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. லுக் வைஸும் நல்லா இருக்குது. அதே மாதிரி கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன். இங்கே தனியாக வந்து ஒரு டைனிங் இதுவும் கொடுத்துருக்காங்க. கிச்சன் மேடைக்கு கிரைனைட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்டீல் சிங்க் இருக்கு. டேப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேரிவேர் பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஎஸ்ஐ மெட்டீரியல்ஸ் தான். சுவிச்சஸ்மே நமக்கு எல்லாமே வந்து ஐஎஸ்ஐ பிராண்டு. சிம்மி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா பில்டர் சைட்ல இருந்து அவங்களே வந்து இன்டீரியர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்டீரியர் இல்லாமல் வீடு வேணாலும் அவைலபிள். ஹால்ல இருந்து பெட்ரூம் போகிற வழியில் நமக்கு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பெட்ரூம்ல வந்தோம் அப்படின்னா நமக்கு கபோர்டு அண்டு லேப்ட் கூட இருக்கு, அவைலபிள் இருக்கு. வித் அட்டாச் பாத்ரூமோட. இந்த பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 7 அடியில டைல்ஸ் கொடுத்துருக்காங்க 4x2ல. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிஷ்னலா இங்க பிளம்பிங் ஒர்க் எதுவும் பண்றோம் அப்படின்னா நமக்கு இந்த மெயின் டேப் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க இருக்க எல்லா லைன்ஸ்ல இருக்க டேப் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நம்ம மெயின் ஹெட்டரை வந்து க்ளோஸ் பண்ண அவசியம் இல்லை. இண்டிவிஜுவல் இந்த இதை க்ளோஸ் பண்ணாலே இங்க இருக்க பிளம்பிங்ல இருக்க எல்லா லைனுமே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இது பெரிய அட்வான்டேஜ், நிறைய இடத்துல இருக்காது. நமக்கு ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிரைனைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரைல் வந்து எஸ்எஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஸ்டெப்ஸோட கீழே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்வெர்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மினி ஹாலை பத்தி பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வாஷிங் மிஷினுக்கான வாட்டர் பாயிண்ட் பிளஸ் வந்து பவர் பாயிண்ட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாம நமக்கு இங்க சிஸ்டம் வச்சு ஒர்க் பண்றோம் அப்படின்னா அதுக்கான பவர் பாயிண்ட், நெட்வொர்க் பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு பெட்ரூமும் பேக் சைடில் ஒரு பெட்ரூமும் இருக்கு வித் அட்டாச் பாத்ரூமோட. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க பெட்ரூம் 2 பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 13x11 சைஸு. இதுல 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கபோர்டு இருக்கு, லேப்டும் அவைலபிள் இருக்கு. இதுல வித் அட்டாச் பாத்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் நம்ம கீழே பார்த்த மாதிரியே 7 அடிக்கு டைல்ஸ் இருக்கு. வாஷ் பேஷன் வித் இந்தியன் கிளாசெட். இந்த பெட்ரூம் மட்டும் இந்தியன் கிளாசெட் வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க மாஸ்டர் பெட்ரூம் 3 பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி 2 விண்டோ இருக்கு, அட்டாச் பாத்ரூம் இருக்கு, வித் பால்கனியும் இருக்கு நமக்கு ஃப்ரண்ட் வியூவோட. இதுலயுமே நமக்கு 7 அடிக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸர் கொடுத்துருக்காங்க வித் மிரரோட கொடுத்துருக்காங்க. பால்கனி பார்க்கலாம். பால்கனி பார்த்தோம்னா நமக்கு நல்ல ஸ்பேசஸான பால்கனி வித் வந்து பாத்தீங்கன்னா ஊஞ்சலுக்கான ப்ரொவிஷனும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மினி ஹால்ல இருந்து டெரஸ் போகலாம். மொட்டை மாடிக்கு போற ஸ்டேர் கேஸ்ல நமக்கு ஃபிக்ஸ்டு விண்டோ கொடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரில் டோர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெரஸ்ல நமக்கு கூலிங் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 750 லிட்டர்ஸ்ல சின்டெக்ஸ் டேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வீடை சுற்றி 2 அடி நமக்கு செட்பேக் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங்கில் எல்லாத்துலேயும் நமக்கு வீடு இருக்கிறதுனால சேஃபான லொக்கேஷனு. காலம் வந்து பார்த்தீங்கன்னா ரைசிங் காலம் கொடுத்துருக்காங்க. இதில் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இதுக்கு மேலே வந்து 2 ஃப்ளோர் எழுப்புறதுக்கான ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க.
7 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா காவா வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது செப்பரேட் பண்ணியும் வச்சுருக்காங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் ஆன உடனே வித் ரோடோட பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 30 அடி ரோடு வந்து நல்லா ஸ்பேசஸாகவே தெரியும். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மொத்தம் 7 வீடு, எல்லாமே பிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீடு சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 4 வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 வீடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கும், 2 வீடு வந்து மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும். இப்போ பார்த்த இந்த வீடோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 85 lakhs. இது வந்து வித் இன்டீரியரோட நமக்கு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்க வீடு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் இன்டீரியர்னா உங்களுக்கு 80 lakhs வந்து பட்ஜெட் வரும். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் வந்து பில்டரோட நம்பர், நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் பாலாஜி ஆனந்தன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.